அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த ஊருக்கு குடிக்கிறதுக்கோ இல்ல விவசாயத்துக்கோ தண்ணி அந்த ஊர் எல்லையில இருக்கிற குளத்துல இருந்து தான் கிடைக்கும். அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு விவசாயிக்கும் 10 ஏக்கர் பூமி இருந்தா, அந்த ஊரு பணக்கார ருத்ரையாவுக்கு மட்டும் 100 ஏக்கர் பூமி இருந்துச்சு. வெயில் காலத்துல குளத்துல தண்ணி குறையறத பார்த்து பூபதி ஊர்ல யாருக்குமே சொல்லாம அந்த குளத்தோட தண்ணியெல்லாம் அவன் பூமிக்கு மட்டும் போற மாதிரியே ஒரு கால்வாயை விட்டு தண்ணிய அவன் பூமிக்கு அனுப்பிட்டான். ஒரு நாள் காலையில வீரையா சுப்பையா 2 பேரும் காஞ்சி போற அவங்க வயலை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பாத்தியா சுப்பையா, நாம கஷ்டப்பட்டு விளைய வச்ச இந்த பூமி எப்படி வறண்டு போயிருக்குன்னு. பசுமாட்டுக்கு கூட குடிக்க தண்ணி இல்லாம அது கஷ்டப்பட்டு தவிக்கிறத என்னால பார்க்க முடியல. இன்னும் கூட தண்ணி இல்லைன்னா இந்த 10 ஏக்கர் விளைச்சலும் வீணா போயிடும். அதுக்கப்புறம் குத்தக பணத்தை நான் எப்படி கட்டுவேன்? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி நான் பார்த்துப்பேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு வீரையா? அந்த பணக்காரன் ருத்ரையா தான். அவன் தான் நேத்து அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி நம்ம ஒரு குளத்துல இருந்து நம்ம வயலுக்கு வர கால்வாய அடைச்சிட்டான். மொத்த தண்ணியுமே குளத்துல இருந்து அவனோட வயலுக்கு போற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டான். அவங்கிட்ட இருக்கிற 100 ஏக்கர் தான் பூமியா? நம்மளோட 10 ஏக்கர் எல்லாம் பூமி இல்லையா? அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. இது ரொம்ப பெரிய அநியாயம். அவன்கிட்ட பணம் இருந்தா அவன் தான் இந்த ஊரோட ராஜாவா? ஏழைங்களோட வயித்துல அடிச்சு அவன் மட்டும் நல்லா இருக்க பாக்குறானா? இதை இப்படியே விட்டுட்டா நம்முடைய வயலும் விளைச்சலும் வீணா போயிடும். உடனே போய் நம்ம மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஒரு முடிவு கட்டணும். அவரு நிச்சயம் நல்ல வழி சொல்லுவாரு. வீரையா சுப்பையா 2 பேரும் கோவமா கிராமத்தோட தலைவர் வீட்டுக்கு கிளம்புனாங்க. ராமையா அவரு வீட்டுக்கு மத்தியில நாற்காலியில உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய மனைவி பக்கத்துல தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வீரையா சுப்பையா அங்க வந்தாங்க. மாமா, நீங்க இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா நம்ம ஊரே மொத்தமா அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. அந்த பூபதி குளத்து தண்ணி எல்லாமே அவன் வயலுக்கு போற மாதிரி கால்வாய வெட்டிட்டான். மொத்த ஊருமே இப்ப தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற வீரையா நீ? ருத்ரையா கால்வாய மூடிட்டானா? அவனுக்கு அவ்வளவு தைரியமா? அந்த குளம் நம்ம தாத்தா காலத்துதாச்சே. என்னங்க, நீங்க இப்படி அமைதியா இருந்தா நம்ம ஊரு நல்லா இருக்குமா? நாளைக்கு ஊருக்காரங்க உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா? எப்படியாவது பண்ணி இதுக்கு நியாயத்தை சொல்லுங்க. அமைதியா இருக்காமலா, எனக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. அவன் முறைக்கு வேணும்னா எனக்கு மாப்பிள்ளையா இருக்கலாம். அவனுக்கு அறிவு பலமும் அதிகம், உடல் பலமும் அதிகம். நாம நேரடியா போய் கேட்டா அவனுக்கு கோபம் வரும். அவன் இன்னும் அநியாயம் பண்ண ஆரம்பிப்பான். குளத்து தண்ணி நம்ம வயலுக்கும் வரணும், அதே மாதிரி அவனுடைய வயலுக்கும் போயாகணும். அதுக்கு அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். சண்டை போட்டா ரத்தம் சிந்துறதை தவிர வேற எதுவும் நடக்காது. நாம அறிவை பயன்படுத்தணும். பாடம் கத்து கொடுக்கறதா? அது எப்படிங்க ஐயா? அவன் பலசாலி. அவன்கிட்ட 10-15 அடியாளுங்க இருக்காங்க. நம்மால அவனுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்க முடியுமாங்க ஐயா? பலத்தை அறிவால தான் அழிக்க முடியும் சுப்பையா. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அந்த ருத்ரையாவுக்கு அவன் 100 ஏக்கர் பூமினா உசுறு இல்லையா? அவனுடைய சுயநலமே அவனுக்கு பாடத்தை கத்து கொடுக்கும். நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. 2 நாள்ல அந்த தண்ணி உங்க வயலுக்கு வரல அப்படின்னா என் மீசைய நான் முறுக்க மாட்டேன். அப்போ ராமையா எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை சொன்னாரு. அந்த திட்டத்தை கேட்டதும் வீரையா சுப்பையா 2 பேரும் முகத்திலயும் சந்தோஷம் வந்துச்சு. ஆனா அந்த திட்டம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு ராத்திரி நேரம் ருத்ரையா அவன் வீட்டுல பட்டு மெத்தையில உக்காந்துக்கிட்டு அவனுடைய 100 ஏக்கர் வயல்ல வெளியே போற விளைச்சலை வச்சும் அதை வச்சு அவன் சம்பாதிக்க போற பணத்தை பத்தி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவன் பொண்டாட்டி பார்வதி குடிக்க பால் கொண்டு வந்தாங்க. பாத்தியா பார்வதி, உன் புருஷனோட புத்திசாலித்தனத்தை. ஊர்ல இருக்கிற மொத்த தண்ணியும் நம்ம வயலுக்கு வரா மாதிரி பண்ணிட்டேன். இனி இந்த ஊர்ல எவனோட வயல்லையும் விளைச்சலே விளையாது. அந்த குளத்துல இருக்கிறதோ கொஞ்சம் தண்ணி தான். அந்த தண்ணியும் நம்ம வயலுக்கு விட்டுட்டா இந்த வருஷம் நம்ம கையில தான் நிறைய பணம் இருக்கும். என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க 100 ஏக்கர் நல்லா இருக்கணும்னு 10 ஏக்கர் வச்சிருக்கிற ஏழைங்களோட வயித்துல அடிக்கிறீங்களே. இந்த குளம் ஒன்றும் உங்களுக்கு சொந்தமானது இல்லையே, ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சொந்தமானது தானே. அப்படி இருக்கும்போது ஏழைங்களோட வயித்துல அடிச்சு நீங்க மட்டும் 100 ஏக்கர்ல விளைச்சல வெளியே வச்சு சம்பாதிக்கிறது பணத்தை இல்லைங்க, அது பாவம். ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்களை திட்டுறாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்காக தண்ணியை விட்டு அவங்க வயல்லையும் விளைச்சல் வர்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. என்னடி நாக்கு நீளுதா? நான் இந்த ஊருக்கே ராஜா. நான் தான் பணக்காரனா இருக்கணும். அவங்க எல்லாரும் பிச்சை எடுக்கிறவங்க. என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கட்டும். இந்த பாவம் புண்ணியம் மேலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை.
என்கிட்ட பலசாலியான 10 அடியாளுங்க இருக்காங்க. யாரு வந்து என்ன செய்யறாங்கன்னு பார்க்கறேன். இந்த ஊர்ல நான் சொல்றத மட்டும்தான் எல்லாரும் செய்யணும். நீ போய் சமையல் வேலைய பாரு. என்னோட விவகாரத்துல நீ மூக்க நுழைக்காத. நாராயணா, டே நாராயணா. ஐயா, சொல்லுங்க ஐயா. நாளைக்கு விடிய காலையிலேயே குளத்துக்கு போய் மொத்த வரப்பையும் வெட்டிட்டு நம்ம வயலுக்கு தண்ணி வரா மாதிரி பண்ணு. யாராவது குறுக்க வந்து கேள்வி கேட்டா அவங்க காலை உடைச்சி போட்டுடு. சரிங்க ஐயா, அப்படியே செய்யறோம். ருத்ரையா நிம்மதியா படுத்து தூங்குனான். அடுத்த நாள் காலையில ருத்ரையா எழுந்திருச்சு நாற்காலியில உக்காந்துக்கிட்டு காப்பிய குடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துலதான் அவனுடைய வேலைக்காரனான நாராயண உடம்பெல்லாம் சேரோடு மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கிக்கிட்டு ருத்ரையாவ வந்து பார்த்தான். ஐயா, நடக்கக்கூடாதது நடந்துடுச்சுங்க ஐயா. நாம வீணா போயிட்டோம். என்னடா, ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க? யாரும் வரப்ப வெட்ட விடலையா? நம்ம வயலுக்கு தண்ணி போகலையா என்ன? தண்ணி வயலுக்கு வராம இல்லைங்க ஐயா, தண்ணி அதிகமாயிடுச்சு. நேத்து ராத்திரியே யாரோ நம்ம 100 ஏக்கர் வயலுக்கு வரப்ப வெட்டி விட்டுட்டாங்க. என்னது, வரப்ப வெட்டி விட்டுட்டாங்களா? யாருடா இதெல்லாம் செஞ்சது? ஐயா, இப்ப நாம அதை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம வயலுக்கு இப்ப குளத்தோட தண்ணி மட்டும் வரலங்க ஐயா. பக்கத்துல இருக்குதே அந்த அழுக்கு தண்ணி குளம், அந்த அழுக்கு தண்ணியும் நம்ம வயலுக்கு வரா மாதிரி யாரோ கால்வாயை வெட்டி விட்டுருக்காங்க. அந்த அழுக்கு தண்ணியில நம்ம வயல் எல்லாமே மூழ்கி போயிடுச்சுங்க ஐயா. என்னடா சொல்ற நீ? அழுக்கு தண்ணி என் வயலுக்கு வந்துடுச்சா? என் விளைச்சல் எல்லாம் வீணா போச்சா? இவ்வளவு தைரியம் யாருக்குடா இருக்கு? இது நிச்சயமா அந்த வீரையா சுப்பையோட வேலை தான். வாடா, அவங்க உயிரோட இருக்கக்கூடாது. ஒரு கை போய் பார்க்கலாம். ருத்ரையா கண்ணுல கோவத்தோட ரொம்பவும் ஆவேசமா நாராயணனை கூட்டிக்கிட்டு வீரையாவோட வீட்டுக்கு வேக வேகமா வந்தான். அப்போ வீரையாவோட வீட்டுக்கிட்ட அவனுடைய மனைவி, ஊர் தலைவரான ராமையா, சுப்பையா, அப்புறம் ஊர் தலைவரோட மனைவியான பார்வதி அம்மா எல்லாம் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் கோவத்தோட அங்க வந்த ருத்ரையா, டே வீரையா, தைரியம் இருந்தா வெளியில வாடா. எவ்வளவு தைரியம் இருந்தா அழுக்கு தண்ணி மொத்தத்தையும் என்னோட வயலுக்கு அனுப்பி என்னோட விளைச்சல் எல்லாம் வீணாக்குவ? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு ஓடுவ பாரு. என்ன ருத்ரையா கத்திக்கிட்டு இருக்க? உன்னோட வயல்ல அழுக்கு தண்ணியை யாரு விட்டது? நாங்க யாருமே அந்த பக்கம் போகல. நாங்களே எங்க விளைச்சல் வீணா போச்சுன்னு வருத்தத்துல இருக்கோம். ஆமாங்க ருத்ரையா, என் வீட்டுக்காரரு ராத்திரி முழுக்க தூங்கல. இதே நிலைமை இப்படியே இருந்தா பிள்ளைங்களும் பட்னியா இருப்பாங்களோ அப்படின்னு அவரு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. எங்க வயல விளைச்சல் வீணா போச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல மத்தவங்க வயல வீணாக்குற நிலைமையில நாங்க இல்ல. ஏறு ருத்ரையா, ஊர் தலைவன் நான் இங்க இருக்கேன். அதுக்குள்ள என்னோட மாப்பிளைய மிரட்டுறியே. சொல்லு, உன்னோட பிரச்சனை தான் என்ன? மாமா, இவனுங்க யாரோ தான் வேணும்னு அந்த அழுக்கு குளத்தோட தண்ணியை வெட்டி விட்டு என்னோட வயலுக்கு அனுப்பி என் விளைச்சலை வீணாக்கிட்டானுங்க. மொத்த விளைச்சலும் வீணா போச்சு. இவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன ருத்ரையா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அழுக்கு தண்ணி உன்னோட வயலுக்கு வந்துச்சா அப்படின்னு யார் சொன்னது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் விளைச்சல் நல்லா தான் இருக்கு, வேணும்னா போய் பார்த்துக்கோ. ஆ, என்னது? என்ன மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? என் வேலைக்காரன் நாராயண கண்ணால பார்த்துட்டு வந்து சொன்னானே. சொல்லுடா நாராயணா. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் அழுக்கு தண்ணி இருக்கிறத கண்ணால பார்க்கல. ஆனா தலைவர் ஐயா தான் இப்படி பொய் சொல்ல சொன்னாரு. மாமா, இதெல்லாம் நீங்க போட்ட நாடகமா? என்ன பயமுறுத்த என் வேலைக்காரனை மிரட்டி பொய் சொல்ல சொன்னீங்களா? எதுக்காக மாமா இந்த நாடகம்? என்னது துரோகமா? துரோகம் பண்ணது நான் இல்ல ருத்ரையா, நீதான். அழுக்கு தண்ணி உன் வயலுக்கு வந்து விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் வீணா போச்சுன்னு சொன்னதுக்கே நீ இப்படி தவிக்கிறியே. பாவம், இந்த ஏழை விவசாயிங்க எல்லாம் அந்த விளைச்சலை நம்பி தான் வாழறாங்க. அவங்க வயலே வீணா போறத பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லு? அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியணும்னா உனக்கும் அதே மாதிரி கஷ்டம் வந்தா மட்டும்தானே தெரியும். இங்க பாரு ருத்ரையா, உனக்கு 100 ஏக்கர் இருக்கலாம். ஆனா நீ பசி எடுக்கும் போது எவ்வளவு சாப்பிடுவியோ அதே அளவுக்கு தான் ஏழைங்களும் சாப்பிடுவாங்க. அந்த குளம் ஊருக்கு சொந்தமானது. அதுல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ மத்தவங்களுக்கும் அதே அளவுக்கு உரிமை இருக்கு. ஆனா அகங்காரம் உன்னுடைய கண்ணை மறைச்சிருக்கு. ருத்ரையா, 100 ஏக்கர்ல விளைச்சல் விளைஞ்சா நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனா அந்த 10 ஏக்கர்ல விளைச்சல் விளையலன்னா நாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஆயிடுவோம். பாத்தீங்களாங்க, நான் தான் நேத்தே சொன்னல, ஏழைங்க வயித்துல அடிச்சு நாம சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு. நல்ல வேளையா விளைச்சலுக்கு எதுவுமே ஆகல.
ஐயா, உங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்க தான் இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்காரு. தயவு செஞ்சு இப்போ அது மனசை மாத்திக்கோங்க. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் பண்ண தப்பு எல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. விளைச்சல் வீணா போச்சுன்னு கேட்டதும் என்னோட இதயமே நின்னுடுச்சு. இப்பதான் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு புரியுது. என்னோட சுயநலத்தால தான் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டம். என்ன மன்னிச்சிடுங்க சுப்பையா வீரையா. இப்பவே நாராயணனை அனுப்பி மூடி வச்சிருக்கிற அந்த கால்வாயை வெட்டி தண்ணி உங்க வயலுக்கும் வரா மாதிரி செய்யறேன். வாழ்ந்தா எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். அப்படி வா ருத்ரையா வழிக்கு. தப்பா புரிஞ்சுக்கிட்டவன் தான் உண்மையான மனுஷன். இனிமே அந்த குளத்து தண்ணி எல்லாருக்குமே சொந்தமானது. யாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. அணையில இருந்து ருத்ரையாக்குள்ள பெரிய மாற்றமே வந்துச்சு. உடனே வேலைக்காரங்களை அனுப்பி அந்த கால்வாயை வெட்டி விட்டுட்டான். இப்போ ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட வயலுக்கும் கூட அந்த குளத்தோட தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாருடைய வயலும் பார்க்க இப்போ பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு. ருத்ரையா அவனுடைய 100 ஏக்கர் பூமியில விவசாயம் செய்யறது மட்டும் இல்லாம 10 ஏக்கர் பூமி வச்சிருக்கிற எல்லாருக்கும் கூட உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த ஊரே பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. இயற்கை நமக்காக கொடுத்திருக்கிற செல்வங்களை நாம உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா அது எல்லாருக்குமே சொந்தம். அந்த இயற்கை செல்வங்களை எல்லாருமே சமமாதான் அனுபவிக்கணும். தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றது பெரிய பாவ செயலாகும். அது தர்மபுரம் அப்படிங்கிற கிராமம். அந்த ஊர்ல ஒரு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு வாத்தியாரோட வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல இருக்கிற வாத்தியார் ராமையா சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்ல, தேவை இருக்கிற பெரியவங்களுக்கு கூட எழுத படிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு ரொம்பவும் புத்திசாலி. உலகத்துல நடக்கிற எல்லாமே தெரிஞ்சவரு. அதே ஊர்ல பூபதி அப்படிங்கிற ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் அவனுடைய படிப்பை வச்சு படிக்காத 7 விவசாயிங்க எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் இருட்டாகிற நேரத்துல லிங்கையா தலைமையில கை வச்சு அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். வீட்டுக்குள்ள அவனுடைய பொண்டாட்டியான சீதா கண்ணுல கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தா. ஏங்க, நமக்கு இருக்கிற அந்த 2 ஏக்கர் பூமியும் அந்த பூபதிக்கு சொந்தமாயிடுச்சுன்னா நாம என்ன பண்ணீங்க இங்க பொழைக்கிறது? அந்த 2 ஏக்கர் பூமியை நம்பிதானே இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுவும் இல்ல அப்படின்னா நம்ம உயிரை விட வேண்டியதுதான். நான் என்ன பண்றது சுப்பம்மா? என் நிலைமை அப்படி இருக்கு. போன வருஷம் வறட்சி வந்து விளைச்சல் கைக்கு வராத நிலைமையில அந்த பூபதி கிட்ட இருந்து 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தது என்னமோ உண்மைதான். அதுக்காக அவன் கொடுத்த ஒரு பத்திரத்திலையும் கை நாட்டு வச்சேன். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்த ஒரு வெள்ளிக்கப்பை வச்சு அசலும் வட்டியும் சேர்த்து 120 ரூபாயை அவர் கையில கொடுத்துட்டு வந்தேன். பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவன் கடன் பத்திரத்தை கொடுக்கல அப்படின்னா அவனுடைய எண்ணமே ராட்சச எண்ணம் தானே. நீங்க பணம் கொடுத்தப்ப அவன்கிட்ட அந்த பத்திரத்தை கேட்கலையா? அந்த பத்திரத்தை வாங்காம எதுக்கு கை வீசிக்கிட்டு வந்தீங்க? அந்த பூபதி ஒரு கோட்டை போட்டு அதை தாண்டுற தைரியம் இந்த ஊர்ல யாருக்கு இருக்கு சொல்லுங்க? அப்படியே தாண்டினாலும் அவங்கள குறுக்குல வெட்டி போட்டுருவான். அவன் அந்த பத்திரத்துல உங்களை கை நாட்டு வைக்க சொன்னப்போ உங்களுக்கு ஏங்க சந்தேகமே வரல? அது எல்லாம் என் கெட்ட நேரம் சுப்பம்மா. என் கையில் 50 ரூபாயை வச்சுட்டு பல்ல பல்ல காட்டி சிரிச்சான். லிங்கையா, நீயும் நானும் அண்ணன் தம்பி மாதிரி. அந்த வயல் நம்ம 2 பேருக்கும் சொந்தம்னு சொன்னான். அவன் சொன்னதை நம்பி நானும் மயங்கிட்டேன். அவன் ஏமாத்துவான்னு தெரியாதே. ஒரு ஏழை அவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை எப்படி பயன்படுத்திப்பான்னு எதிர்பார்க்கல. நான் பணத்தை கொடுத்தப்போ பத்திரத்தை கேட்டேன் சுப்பம்மா. அப்போ அவன் சத்தமா சிரிச்சு, லிங்கையா, உனக்கும் எனக்கும் நடுவில் பத்திரம்லாம் ஒரு விஷயமா? நமக்கு நடுவில் நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த பத்திரம் எங்கேயோ விழுந்திருக்கு. நான் தேடி வைக்கிறேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னான். நானும் சரின்னு வந்துட்டேன். ஆனால் இப்போ அவன் அந்த பத்திரத்தை காட்டி நான் பணமே கொடுக்கலன்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற 2 ஏக்கர் பூமியை கேட்டுக்கிட்டு இருக்கானே. நான் என்ன பண்ணுவேன்? வேணும்னா ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவேன்னு சொல்கிறான். படிப்பறிவு இல்லாத என்ன அவன் சுலபமாக ஏமாத்திட்டான் சுப்பம்மா. ஏங்க, இந்த ஊர்லயே அந்த பூபதி செய்யற அநியாயத்துக்கு எதிர்த்து நின்னு பேசுறவரு ஒருத்தர் தான். அவரு தான் நம்ம வாத்தியாரு ராமையா. அவரு ரொம்ப நேர்மையானவரு, நல்ல மனுஷன். அவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனைய சொல்லலாம். அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு அவர்கிட்ட ஏதாவது வழி இருக்கும். அப்படியாவது நம்ம பூமியை நம்ம காப்பாத்திக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சு லிங்கையா சுப்பம்மா 2 பேரும் ராமையா வாத்தியார பார்க்க போனாங்க. அப்ப வாத்தியார் அவர் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு விளக்கோட வெளிச்சத்துல ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. வாழைங்கய்யா, வந்து உட்காரு. என்ன, உங்க முகங்களை எல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன? வாத்தியாரையா, எங்களை நீங்க தான் காப்பாத்தணும்.
அந்த பூபதி எங்க வயலை அநியாயமா புடுங்கணும்னு நினைக்கிறான். என் வீட்டுக்காருக்கு படிக்க தெரியாது அப்படிங்கறத வச்சு அவன் வெத்து பத்திரத்துல கையெழுத்த வாங்கியிருக்கான். இப்போ அதை வச்சு எங்க 2 ஏக்கர் பூமியை அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அழாதம்மா, அமைதியா இரு. லிங்கையா, நீ விவரமா சொல்லு. அந்த பூபதி உன்னை எப்படி ஏமாத்தனா? ஐயா, போன வருஷம் அவங்கிட்ட கடன் வாங்கினது உண்மைதான். ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடியே பைசா பாக்கி இல்லாம தீர்த்துட்டேன். ஆனா அவன் அந்த கடன் பத்திரத்தை எனக்கு திரும்ப கொடுக்காம அந்த பத்திரத்தை வச்சே இப்ப வயலை கேட்கறான். நான் கையெழுத்து போடலங்க ஐயா, வெறும் கை நாட்டு மட்டும்தான் வச்சேன். அந்த பத்திரத்துல என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிற அறிவு தான் எனக்கு இல்லையே. என்னை ஏமாத்திட்டான் சாமி. ஆசை இருக்கலாம், ஆனா இந்த பூபதிக்கு பெரிய பேராசை இருக்கு. படிப்பறிவில்லாதவனை ஏமாத்த நினைக்கிறது ரொம்ப தப்பு. லிங்கையா, நான் அந்த பத்திரத்தை பார்க்கணும். நாளைக்கு உன்னை பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்கான் இல்ல? ஆமாங்க ஐயா, நாளைக்கு காலையில் பஞ்சாயத்தை கூட்டுறேன். நீ பஞ்சாயத்துக்கு வந்தாகணும். அந்த பத்திரத்தை காட்டி உன் மேலே தப்புன்னு சொல்லி ஊரை விட்டு வெளியில் அனுப்புவேன்னு சொல்லியிருக்கான். சரி சரி, நாளைக்கு பஞ்சாயத்து கூடட்டும். என்னோட படிப்பறிவை வச்சு நாளைக்கு அந்த பூபதி கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி தர வேண்டியது என்னோட கடமை. நீ போய் நிம்மதியா தூங்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். சொல்லுங்க வாத்தியாரையா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அத நாங்க அப்படியே செய்றோம். நாளைக்கு காலையில நீ பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பூபதி வீட்டுக்கு போய், பூபதி ஐயா, என் சார்பா பேச வாத்தியார் வராரு. அவர்கிட்ட பழைய ராஜா காலத்து பத்திரம் ஒன்று இருக்கு. அந்த பத்திரத்தின்படி எங்க தாத்தாவோட சொத்து ஒன்று பக்கத்து ஊர்ல இருக்கு. அதை வித்தா 1000கணக்கில் விலை போகும். அந்த பத்திரத்து மேல கையெழுத்து போட்டீங்கன்னா பாதி உங்களுக்கு தரதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லு. அவன் நிச்சயமா ஆசைப்படுவான். என்னது 1000 ரூபாயா? உண்மையிலேயே எங்க தாத்தாவுக்கு அப்படி ஒரு சொத்து இருக்கா என்ன? இல்லைங்க ஐயா, இது நான் அந்த பூபதியை ஏமாத்த போடுற திட்டம். அவன் ஏழைங்களை ஏமாத்துறான் இல்லையா? அவனை ஏமாத்துறதுல தப்பு எதுவும் இல்லை. நான் சொன்னதை அப்படியே போய் அவங்கிட்ட சொல்லு போதும். அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே பஞ்சாயத்து கூடுச்சு. ஒரு பக்கம் லிங்கையாவும் சீதாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பூபதியும் அவனுடைய ஆட்களும் தைரியமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சாயத்து தொடங்குச்சு. என்ன வாத்தியார் ஐயா, பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு பாடம் எடுக்கிறத விட்டுட்டு பஞ்சாயத்துக்கு வந்திருக்கீங்க? இது எனக்கும் லிங்கையாவுக்குமான பிரச்சனை. நீங்க படிச்ச படிப்பை வச்சு இங்க எதுவும் நடக்காது. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? பேசாம பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்களுக்கு பாடம் எடுக்கிற வேலையை பாருங்க. இங்க பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னு தலைவர் பார்த்துக்க போறாரு. பஞ்சாயத்தை எப்படி கொண்டு போனோன்னு நான் பார்த்துக்க போறேன். பூபதி, நான் பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு மட்டும் இல்லை, வெளியிலையும் நிறைய பேருக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன். மற்றவங்க செய்கிற தவற திருத்த தானே இந்த பஞ்சாயத்து இருக்கு. நீ அறிவாளி தான், ஆனா அந்த அறிவை ஏழைங்களுக்கு நல்லது பண்ண பயன்படுத்தினா பரவாயில்ல. ஆனா அதை வச்சு நீ கெட்டது தானே பண்ற. அப்படி இருக்கும்போது உனக்கு பதிலடி கொடுக்க நான் வர வேண்டாமா? ஊரில் யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்காக வந்து நிற்கிறது என் வழக்கம்தான். சரி, உன்கிட்ட ஏதோ பத்திரம் இருக்குன்னு சொன்னியாமே, அதை முதல்ல காட்டு. எல்லாரும் பார்த்துக்கோங்க. இந்த லிங்கையா என்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா அவன் 2 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்க சொல்லி இதில் எழுதியிருக்கு. இதில் அவனுடைய கை நாட்டும் இருக்கு. நான் என்னமோ அவனுக்கு அநியாயம் பண்றதா வாத்தியாரு சொல்றாரு. ஆனா நியாயம் என் பக்கம்தான். இந்த பத்திரத்துல என்ன எழுதியிருக்குன்னு லிங்கையாவுக்கு தெரியாது. பாவம், அவன் கை நாட்டு வச்சிட்டு வந்துட்டான். சரி, ஆனா பூபதி, நீ படிச்சவன், உனக்கு படிப்பறிவு இருக்கு இல்லையா? இந்த பத்திரத்துல என்ன எழுதியிருக்குன்னு உனக்கு தெரியும்ல? அட என்ன வாத்தியாரு, இந்த பத்திரத்தை எழுதினதே நான் தானே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு எழுத்தும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. லிங்கையா இந்த பத்திரத்துல வயலை எழுதி கொடுத்துருக்கான். ரொம்ப சந்தோஷம் பூபதி. என்கிட்டயும் என் தாத்தா காலத்து பத்திரம் ஒன்று இருக்கு. நேத்து வீட்டை சுத்தம் பண்ணும்போது அது எனக்கு கிடைச்சது. அது படி பார்த்தா இந்த ஊர்ல எல்லாருடைய சொத்து சம்பந்தப்பட்ட உயில் என்கிட்ட இருக்கு. என்ன உயிலா? அது என்ன உயில் வாத்தியாரு? லிங்கையாவோட பொண்டாட்டி வேற பத்திரத்தை காட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாலே. ஆமா பூபதி, அந்த பத்திரத்துல என்ன இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் எல்லையில மலைக்கு கீழே 10 ஏக்கர் நிலம் இருக்கு. அது லிங்கையாவோட தாத்தாது. அதை வித்தா இப்போதைக்கு ஒரு 1000 ரூபாய் விலை போகும். ஆனா ஒரு சிக்கல் இருக்கு.
அந்த பத்திரத்துல இருக்கிறது பழைய காலத்து தமிழ். எனக்கு தெரிஞ்சு இதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்குற திறமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தம் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாயில பாதி சொந்தமாகும். 1000 ரூபாயா? அப்படின்னா அதுல பாதி 500 ரூபா. வாத்தியாரே, அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் படிச்சு சொல்றேன். என்னை விட படிச்சவங்க இந்த ஊர்ல யாரு இருக்காங்க? இரு பூபதி, அவசரப்படாத. இந்த பத்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை இருக்கு. இதுல இருக்கிறது பழைய காலத்து தமிழ் இல்லையா? இத சரியா படிக்கிறியான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால இத சத்தமா படிச்சு சொல்லணும். ஒருவேளை உன்னால இத சரியா படிக்க முடியலன்னா உன்னை இந்த ஊரை விட்டு வெளியில அனுப்பிடுவோம், சரியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க. அந்த பத்திரத்தை அவங்க பூபதி கிட்ட கொடுத்தாங்க. அதுல ஏற்கனவே வாத்தியார் ரொம்பவும் பழைய காலத்து பண்டைய தமிழ்ல தான் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருந்தாரு. பூபதி அந்த பத்திரத்தை பார்த்து ரொம்பவும் குழப்பத்துல இருந்தான். அதுல இருக்கிறது அவனுக்கு சரியா புரியல. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டுட கூடாதுங்கிறதுக்காக புரியுற மாதிரி நடிச்சான். வாத்தியார் ஐயா, இதுல எழுதி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் பழைய காலத்து தமிழ் தான். ஆனாலும் எனக்கு புரியுது. உனக்கு புரிஞ்சா மட்டும் போதாது பூபதி, எங்க எல்லாருக்கும் படிச்சு காட்டு. எல்லாருக்குமே என்னன்னு தெரியணும்ல. மாணிக்கம் என்கிற நான் ரங்கையா கிட்ட இருந்து 500 ரூபாய் கடன் வாங்கி இருக்கேன். அந்த கடனை சரியான நேரத்துல கொடுக்க முடியல அப்படின்னா என் 50 ஏக்கர் தோட்டத்தை ரங்கையா எடுத்துக்கலாம். என்ன வாத்தியார் ஐயா, இது மாணிக்கம் எங்க தாத்தாவாச்சே. ஆமா பூபதி, உங்க தாத்தா மாணிக்கம்தான். உங்க தாத்தா மாணிக்கம்தான் நம்ம லிங்கையாவோட தாத்தா ரங்கையா கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு. என்னது? என் தாத்தா லிங்கையாவோட தாத்தா கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கினாரா? அதை கொடுக்க முடியலன்னா 50 ஏக்கர் பூமியை லிங்கையாவோட தாத்தாவுக்கு கொடுக்கணுமா? ஆனா நீங்க சொன்னபடி இதுல 10 ஏக்கர் பூமி 500 ரூபாய் எனக்கு கிடைக்கும்லாம் சொன்னீங்களே. ஆனா இந்த பத்திரத்துல அப்படி எந்த ஒரு இடத்துலயும் எதுவும் எழுதி இல்லைங்களே ஐயா. அவசரப்படாத பூபதி, அந்த பத்திரத்துல என்ன எழுதி இருக்கு? உன் தாத்தா லிங்கையாவோட தாத்தா கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு. அதை கொடுக்க முடியலன்னா லிங்கையாவோட தாத்தாவுக்கு 50 ஏக்கர் பூமியை கொடுக்கணும். நீ உன் பூமியை கொடுக்கறியா? என்னது 50 ஏக்கர் பூமியா? 50 ஏக்கர் பூமியை நான் எதுக்காக லிங்கையாவுக்கு கொடுக்கணும்? என்ன பூபதி, இப்பதானே நீ படிச்சு சொன்ன உன் தாத்தா லிங்கையாவோட தாத்தாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. இல்லனா என்ன எழுதி வச்சிருக்காரு? 50 ஏக்கர் பூமிய. அந்த கணக்குப்படி பார்த்தா லிங்கையாவுக்கு நீ 50 ஏக்கர் பூமியை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கிட்ட இருக்கிற 2 ஏக்கர் பூமியை வாங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. அதானே அந்த பத்திரத்துல என்ன எழுதி இருக்கு? நீ தான் இப்ப படிச்சிய பூபதி, நீ படிச்சவன் தானே? அப்படி பார்த்தா நீ தான் இப்போ லிங்கையாவுக்கு 50 ஏக்கர் பூமியை கொடுக்கணும். வாத்தியார் ஐயா, நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது. என் 50 ஏக்கர் பூமி போச்சே. பூபதி, அந்த 1000 ஏக்கர் பத்திரம்னு சொன்னேன் இல்லையா, அது சும்மா சொன்னது. ஆனா இப்போ உன் கையில இருக்கிறது உண்மையான பத்திரம். அதுல என்ன எழுதி இருக்கோ அதுதான் உண்மை. அதுபடி நீ செஞ்சேதான் ஆகணும் பூபதி. லிங்கையா ஏழன்னு அவன் வயித்துல அடிக்க பார்த்த இல்ல. இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே அவனோட சொத்துல தான். இப்ப உன் சொத்தை எழுதி கொடுக்கறியா இல்ல இந்த ஊரை விட்டு போறியா? பூபதிக்கு இப்போ வேற வழியும் இல்ல. எங்க அவனுடைய பதவி போயிடுமோ, இல்ல ஊருக்குள்ள அவனுடைய மரியாதை போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல வாத்தியார் சொன்னதை ஏத்துக்க வேண்டியதா போச்சு. வாத்தியார் ஐயா, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேங்க ஐயா. படிப்பறிவில்லாத என்ன இந்த பூபதி கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. லிங்கையா, உன் நன்றிய நீயே வச்சுக்கோ. ஆனா ஒன்று, என்னையிலிருந்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ராத்திரி என் வீட்டுக்கு வந்து எழுதவும் படிக்கவும் கத்துக்கணும். அப்பதான் இந்த மாதிரி படிச்சவங்க படிக்காதவங்களை ஏமாத்தாம இருப்பாங்க. சரிங்க வாத்தியாரையா, நாளையில இருந்து நாங்க 2 பேருமே உங்க வீட்டுக்கு வரோம், பாடத்தை கத்துக்கிறோம். இங்க பாரு பூபதி, நாம படிக்கிறது 4 பேருக்கு நன்மைகள் செய்யறதுக்காக. இப்படி மற்றவங்க பொழப்ப கெடுத்து உன்னை நீ நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. பூபதி அவமானத்துல தலைய குனிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம
பழைய பத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டான். பஞ்சாயத்து முடிஞ்சது. ஊர்க்காரங்க எல்லாருமே ராமையா வாத்தியார பாராட்டினாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரு வாத்தியார் கிட்ட போய் படிப்பு கத்துக்கிட்டாங்க. படிப்பறிவு இல்லாதவனை இந்த உலகம் முட்டாள் அப்படின்னு தான் பாக்கும். அவங்க அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் அவங்க நல்லா இருக்க பாப்பாங்க. அதனால படிப்பு வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமானது.